ஹாய் எல்லாருக்கும் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலோ திரும்ப வந்திருந்தாலோ ரொம்ப பெரிய தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த சிவன் கோயில் பேர் வந்து காயரோகணா சுவாமி ஆலயத்துக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. சின்ன கோயிலாக பிள்ளையாருக்குன்னு தனியாக ஒரு கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையாரோட சன்னதியை சுற்றி வந்தோம்னா பேக் சைடில் ஒரு குட்டி நந்தி வச்சுருக்காங்க. நந்தி பகவானையும் அப்படியே வணங்கிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய நந்தி சிலை வச்சுருக்காங்க. இந்த காயரோகணா சுவாமி ஆலயத்தை கரோணா ஆலயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுதான் அந்த பிள்ளையார் கோயில். சைடில் இந்த சைட் பார்த்திங்கன்னா அன்னதானம் கூடம் வச்சுருக்காங்க. நம்ம படிக்கட்டை வணங்கிட்டு உள்ளே போனோம்னா சிவன் ஆலயம் இல்லையா, அங்கே பரதநாட்டியத்துக்காக பிள்ளைங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே கொடிமரம் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த கோயில் இருக்கதா ஸ்தல புராணத்துலலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கற்கள்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ரொம்ப பழைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. தூணெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே, நிறைய சிற்ப வேலைப்பாடெல்லாம் நடந்திருக்கு இந்த கோயிலில். ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறும் இருக்குது. இதுதான் வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுற மேடை மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வந்து சிவனை தரிசிக்க தான் போகிறோம். சைட்லேயே நீலாச்சம்மனும் இந்த கோயிலில் இருக்காங்க. சிவனை வணங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் ரைட் சைட்லேயே வந்து பெருமாளும் இருக்காங்க. பெருமாளையும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அதில் கீழே இறங்கி வந்து நம்ம சிவனோட பிரகாரத்தை சுற்றி வர மாதிரி இருக்குது. இந்த கோயில் உள்ளேயும் ஒரு பிரகாரம் இருக்குது, வெளியிலையும் ஒரு பிரகாரம் இருக்குது. அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. நம்ம பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்காக கீழே இறங்கி வரணும். ஆப்போசிட்டில் ஒரு சாமி சிலை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போகணும். எந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது ஃபஸ்ட்டில் வரவங்களுக்கு. ரொம்ப நல்ல கோயில், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தோம்னா சைடில் 63 நாயன்மார்களையும் சின்ன சின்ன சிலைகளாக வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள், காரைக்கால் அம்மையார் வந்து உட்கார்ந்துருக்கிற வடிவத்தில் இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அது மாதிரி காரைக்கால் அம்மையார் வந்து 63 நாயன்மார்களிலே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான வடிவமைப்பை பெற்றிருக்காங்க. இதுதான் கோயிலோட சிவனோட பிரகாரம். இது அப்படியே நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. 63 நாயன்மார்களும் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. விநாயகர் சிலை வச்சுருக்காங்க, ராகு கேது இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க வரிசலாக. அது மேலேயே பேர் என்னன்னு வச்சோம். சில சிலைகளுக்கு மேலே பேர் இருந்தது. நிறைய விநாயகர் சிலைகள் இருந்தது, அம்மன் சிலை இருந்தது. இதே மாதிரி வரிசலாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இருந்தார், குரு பகவான். இதுவுமே குரு பகவான் தான். குரு பகவானுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் 4 நாயன்மார்கள் மட்டும் தனியாக இருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். இவங்க 3 பேருமே இந்த கோயிலுக்கு கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறதாக இந்த கோயிலை புகழ்ந்து பாடியிருக்காங்க இங்கே வந்து. அதனால் இவங்க 4 பேருக்கும் இங்கே செலவு வச்சுருக்காங்க. இவங்களை புகழ்ந்தும் நிறைய பேர் இங்கே வந்து இது மாதிரி உட்காந்து பாடல் பாடுறாங்க. நிறைய டைம் இது மாதிரி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம்னா சைடில் ஸ்டெப்ஸ் ஏறி 2-3 ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்குது. அங்கேயும் நிறைய சின்ன சின்ன சிலைகளாக வச்சுருக்காங்க. வசிஷ்டர், அகத்தியர், புலத்தியர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிலைகள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிலைகள் பேர் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம இங்கே வந்தோன்னா நம்ம சுப்பிரமணியர் இருக்கார், முருகர் சிலை வச்சுருக்காங்க. முருகரை நல்லா அழகாக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது தான் கொஞ்சம் பார்த்து அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி சாமியையும் கும்பிட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க. மகாலட்சுமி பார்க்குறதுக்கு அவங்க டெக்கரேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சைட்லேயே சிவலிங்க சிலைகள்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சிவலிங்க சிலைகள் இருக்குது, ஐயனார் இருக்குது, இந்த மாதிரி சாமிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தோம்னா துர்க்கை அம்மன் இருக்குது. துர்க்கை அம்மனையும் நம்ம வழிபட்டுட்டு சைடில் வந்து நவகிரகங்கள் இடத்துல வேலைப்பாடு நடந்துட்டு இருந்ததுனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. சுற்றி வந்துட்டு காலபைரவர் இருக்கார், நீலாச்சம்மன் இருக்காங்க. எல்லாரையும் வழிபட்டுட்டு வந்து வெளியில் பிரகாரம் சுற்ற வந்தோம்னா நம்மளோட ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மரம் வச்சுருக்காங்க. நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன மரங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே மரம் வச்சுருக்காங்க, வரிசலாக செடி மரமாக வச்சுருக்காங்க. சிலது நல்லா வளர்ந்துருக்கு, சிலது குட்டி குட்டியாக இருந்தது.
இது வந்து நம்ம கோயில் மேலே வந்து சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன செடிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பேக் சைடு, கோயிலோட பேக் சைடு. இப்போ வந்து இங்கே பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அங்கே கோச்சிங் போயிட்டுருக்கு, கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே அரங்கேற்றம்லாம் அதிகமாக நடைபெறும், நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 18 சித்தர்களில் ஒருவரான அழகனி சித்தரோட ஜீவசமாதி பீடம் இங்கே இருந்துச்சு. அங்கேயும் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு மனநிறைவாக சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டு உட்கார இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சு அதிபத்த நாயனாரோட கதை இங்கே ஃபோட்டோவாக நிறைய ஃபோட்டோ ஃப்ரேமாக பெயிண்டிங்காக வச்சுருக்காங்க. அந்த கதை என்னென்னா, அதிபத்த நாயனாருங்கிற ஒருத்தர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் வந்து நம்பியார் நகர், இப்போ நம்பியார் நகர்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நுழைப்பாடி அப்படிங்கிற ஊர், கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாங்க. அங்கே வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் மீன்பிடி தொழில் செய்துட்ருக்கும்போது முதல் மீன் எப்பொழுதுமே சிவனுக்கே அப்படின்னு சொல்லி கடலில் விட்டுருவாராம். அதே மாதிரி எப்பொழுதுமே அதே மாதிரி அவர் வலையில் மாட்டுற முதல் மீன் எடுத்து சிவனுக்கே அப்படின்னு சொல்லி விட்டுருவாராம். இது மாதிரி நாட்கள் போக போக அவரோட மீன்பிடி தொழிலில் வந்து ஒரே ஒரு மீன் மட்டும்தான் எப்போதுமே வலையில் மாட்டுது. கொஞ்சம் காலமாக அவர் எந்த மீன் பிடித்தாலும் ஒரு மீன் மட்டுமே அவரோட வலையில் மாட்டுது. அந்த மீனையும் எடுத்து சிவனுக்கே அப்படின்னு விட்டுட்டே இருக்கார். இது மாதிரி ஆக ஆக அவருக்கு ரொம்ப வறுமையாகுது. அவர் குடும்பமும் ரொம்ப வறுமையில் வாடும் போதும் அவருக்கு ஒரு தங்க மீன் மாட்டுது. தங்க மீன் வந்து நவரத்தின கற்களால் பதிக்கப்பட்ட தங்க மீன் ஒன்று மாட்டுது. அந்த மீன் வந்து அவரோட லைஃபே செட்டில்டு. அந்த மீனை வச்சுருந்தா அவர் லைஃபே செட்டில் ஆகிடும். அந்தமாரி இருக்கிற சிச்சுவேஷன்லேயும் அந்த மீனையும் என்ன பண்ணுறாரு, சிவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடலில் விட்டுறாரு. அப்போது சிவபெருமான் வந்து இவரோட பக்தியை பார்த்து வியந்து இவ்வளோ பக்தியாக இருக்காருன்னு சொல்லிட்டு ரிஷப வாகனத்தில் தனது தேவியோடு தோன்றி இவருக்கு வாழ்க்கையில் முக்தி அளித்ததா பெரிய புராணத்தில் கூறப்படுது. அந்த ஸ்டோரியை தான் இங்கே வந்து அழகாக பெயிண்டிங்காக அந்த வால்லெலாம் வச்சுருந்தாங்க. அங்கே கோச்சிங்லாம் முடிச்சுட்டு இங்கே பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க பரதநாட்டியம். துரு வந்து இப்படி தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து இந்த ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணவே இல்லை. அவர் ஃபுல்லாக போட்டிருந்தாரு. இந்த கண்ணாடி இவருக்கு எப்படி இருக்குது, ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணால். ஃபைனலாக நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டது ரொம்ப மனதுக்கு அமைதியாக இருக்கும். மெயினாக இந்த கோயிலுக்கு எல்லோரும் எதுக்கு வருவாங்கன்னா, ரொம்ப நீங்காத உடல் வியாதி இருந்துச்சுன்னா வந்து வேண்டுனா நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மன அமைதி, குடும்ப நலத்துக்காகவும் வருவாங்க. ஆப்போசிட்லேயே பெரிய நந்தி விக்கிரகம் வச்சு நான் என்ட்ரன்ஸில் காட்டின அந்த நந்தி விக்கிரகம் இதுதான். அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு மூவ் ஆகும். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ. இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.